குருவே சரணம். 3 லோகங்களையும் ஒரே இடத்தில் தரிசித்த புண்ணியம் வேண்டுமா? அப்படியானால் இந்த தலத்திற்கு வாருங்கள். திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி தாயார் நிலைத்த தலம். பார்க்கடலுக்கு ஒப்பானது என்பதால் வைணவ சம்பிரதாயப்படி 107வது திவ்ய தேசமாக ஐதீகமாக போற்றப்படுகின்ற தலம். உலகிலேயே வில்வம் முதலாக தோன்றிய தலம். வில்வதலங்களை மட்டுமே தனக்கு உரியதாக பெருமாள் உவந்து ஏற்கும் தலம். திருமகளுக்கு ஸ்ரீமன் நாராயணர் ஆகவும் அனந்த சயனராகவும் காட்சியளித்தமையால் க்ஷீராப்தி சயனநாராயண பெருமாள் என்பது இத்தலத்து பெருமாளுக்குரிய திருநாமம். கருவறையில் சயனக்கோலத்து பெருமாள், மேல் நோக்கிய திருமுக மண்டலம். தென்புறத்து திருமுக மண்டலத்தின் அருகே ஸ்ரீதேவி தாயாரும், வடபுறத்தில் திருப்பாதங்கள் அருகே ஸ்ரீ உமாதேவியும் சரணிக்க, நாபிக்கமலத்தில் இருந்து எழுந்தருளியிருக்கும் பிரம்மா புடைசூழ, ஐந்தலை ஆதிசேஷன் மீது சங்கு சக்கரதாரியாக திருப்பார்கடலில் கீழ்திசை நோக்கி சயனித்த வண்ணம் காட்சி தருகின்றார் இத்தலத்து பெருமாள். திருமகள் நிலை பெற்றிருக்கும் ஸ்ரீவத்சம் எனப்படும் திருமார்பினை மிக அருகில் தரிசித்து மகிழலாம் என்பது இங்கு மட்டுமே விசேஷம். பெருமாளுக்கு மேலே உள்ள பிரம்மா வானுலகத்தினையும், கீழே உள்ள ஆதிசேஷன் பாதாள உலகத்தினையும், மத்தியில் சயனித்திருக்கும் பார்க்கடலானது பூலோகத்தையும் குறிப்பிடும் சூக்ஷம அடையாளங்கள். எனவே இத்தலத்தில் செய்யப்படும் பெருமாள் தரிசனத்திற்கு உலகிலும் நிலைத்திட்ட பெருமாளை ஒரே இடத்தில் தரிசித்த புண்ணியம் கிடைத்திடும் என்பது பலன். சுதாமூர்த்தம் என்பதால் விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் செய்யப்படும் சாம்பிராணி தைலக்காப்பு மிக்கு விசேஷம். தாயார் ஸ்ரீ க்ஷீரநாயகி சுற்றாலையில் தனித்த சந்நிதியில் எழுந்தருளி இருக்கிறார். இத்தலத்து பெருமாளையும் தாயாரையும் வில்வத்தினால் அர்ச்சித்து பால் சேர்ந்த பொருட்களை நிவேதித்து வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் அதீதம். பிரிந்தவர் கூடுவர், தம்பதிகள் அந்யோன்யம் ஏற்படும், பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடிடும், சத்புத்திர பிராப்தி உண்டாகும். குறிப்பாக பால் பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் மேன்மை பெறுவர் என்பது இத்தலத்திற்கு உண்டான பலன்கள். இத்தகு சிறப்புடைய ஸ்ரீ க்ஷீரநாயகி தாயார் சமேத ஸ்ரீ க்ஷீர சயனாப்தி நாராயண பெருமாள் ஆலயமானது தஞ்சாவூர் மாவட்டம் திரைலோக்கிய சுந்தரம் எனப்படும் திருலோக்கி எனும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த ஊரானது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருப்பனந்தாள் எனும் ஊரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆடுதுறை வழியாகவும் செல்லலாம். குருவே சரணம்.